வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இன்றைக்கி இந்தியா அவுட்லைன் மேப் வ்ளாகில் 68வது நாளுங்க. ஆல்மோஸ்ட் குளிச்சாச்சு, நேராக கடற்கரைக்கு வந்தாச்சு, பீச்சுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டு, அடுத்த டெஸ்டினேஷன் எங்கே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு பேசுகிறது சரியாக கேட்குதான்னு தெரில, காற்று ரொம்ப ஹெவியாக அடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. அதான் வெயிட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, உட்காந்துருக்கேன். போகலாம், பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு டெஸ்டினேஷன் முடிவு பண்ணிட்டு போகலாம். மார்க் பண்ணிட்டேங்க. அடுத்த டெஸ்டினேஷன் எங்கன்னா டிஜின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டினேஷன். சேம் திரும்ப 3வது வாட்டி அந்த கப்பலில் தான் போகணும், வேறு வழியே இல்லை. இந்த 96 கப்பலில் தான் போகணும். அதில் போயிட்டு இதுதான் கடைசி 96 கப்பலில் போகிறது, இதுதான் கடைசி மூணாவது தடவை போயிட்டு அங்கே போய் இறங்கிட்டோம்னா முடிச்சு. அங்கே போயிட்டு இறங்கிட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்த இது அந்த அவுட்லைன் வந்து இந்த பிரேக் பண்ணுறது அந்த கப்பல் தான். நேற்று ரொம்ப ஆடிச்சு, முந்தானத்துன்னு நினைக்கிறேன். ஆமாம், முந்தானத்து ரொம்ப ஆடிச்சு கப்பல். ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. கடல் அலையும் இன்றைக்கி பார்த்தா ரொம்ப அதிகமாக தான் வருது. மேபி இன்றைக்கி ஆடலாம்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அந்த டிஜின்ற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து அடுத்து அவுட்லைன் போக போகிறேன். ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணோம்னா நேராக போனோம்னா மும்பை வந்துடும். கேம்பும் வாங்கிடலாம். ஸோ எனக்கு கேம்ப் வாங்கணுங்க. கேம்ப் வாங்கிட்டேன்னா எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். பார்ப்போம், முடிதான்னு பார்ப்போம். வாங்க. ப்ரான் மாதிரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கீங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ கால் பண்ணணும், மெக்கானிக்கெலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த பீச்சோட கலர் டிஃப்ரெண்ட்டே வேறு மாதிரி இருக்குது. கருப்பு மஞ்சள், கருப்பு மஞ்சள், ஒரு மாதிரி சரியான அழுக்காக இருக்குது. கீழே ஃபுல்லாக ஏதோ முட்டை மாதிரி இருக்குது, சின்னதாக. என்னங்க இது ஒரு மிருகத்தோட எலும்பு மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்படி கூட போகலாம்னு நினைக்கிறேன். இப்படி போவோமா, இதுதான் சேஃபஸ்ட்டு. போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம அந்த போட்டு இடத்துக்கு போயிடலாம். போட்டு போனோம்னா ஸ்ட்ரைட்டாக போகணும், இன்னும் போயிட்டு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு உள்ளே போயிட்டு தான் போகணும். சொல்கிறேன், இதுதான் சேஃபஸ்ட்டு வே அப்படின்ட்டு. தண்ணி இது உள்ளே போகுதுங்க, மண் நடக்கும்போது அந்த ஸ்பேஸ் வருது, அப்படியே உள்ளே இழுக்குது. லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் தான் போகணும். அப்படியே வர்ற வழியில் பார்த்தா ஏதோ ஒரு கேட்டு மாதிரி இருக்குது. கேமரா அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். மேலே போகலான்னு நினைக்கிறேன், போகலாமா என்னன்னு தெரில. பால்கனி மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது காலையில் கிளம்பி வந்தேன், அந்த பீச்லேருந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போது அரவைன்ற ஒரு பீச் பக்கத்தில் ப்ரோ வந்து நிப்பாட்டியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். யுவர் நேம்? முகமது ஆஃபீஸ் அப்படின்றவர் எனக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ. போயிட்டே இருக்கலாம். தாங்க அந்த அரவின்ற பீச் நல்லா செம்மையாக அடிக்குதுங்க. அழுக்காகவும் இருக்குது, அலையும் ரொம்ப அடிக்குது. கருப்பாக வேறு இருக்கு அங்கங்கே. இந்த வியூ பாருங்களேன், சூப்பராக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. அப்படியே நடந்து போகும்போது சூப்பராக இருக்குது. இந்த பீச் ஓரமாக
இந்த மலையோட அழகை பார்த்துட்டு சின்ன ஊற்று மாதிரி விடுது பாருங்க. அதில் குளிக்கணும் போல் ஆசையாக இருக்கே. நான் அழுக்காக இருக்கேன், குளிக்கலான்னு நினைக்கிறேன். வேறு எதாவது பெருசாக வருதான்னு பார்ப்போம். இதே மாதிரி எதாவது பெருசாக அருவி மாதிரி இருந்துச்சுன்னா குளிச்சிரும். அங்கே பார்த்தீங்களா வியூ சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு 4-5 வீடு இருக்குங்க, கப்பல் வச்சுருக்காங்க, அவங்க வீடுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்குது. வெயில் அடித்து பொழக்குதுங்க. அப்பா கரெக்டாக உச்சி வெயில். 12:30 ஆகுது மணி. ஸோ அதனால் உச்சி வெயில் அடிக்குது. அப்படியே இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. நம்ம போகிற வழி இதுதான். ஃபோனுன்னு ஆசையாக தான் இருக்குது, பட் வேணாம் இருக்கட்டும். காற்று ரொம்ப ஹெவியாக இருக்கனால ஃபோன் விழுந்துடும். என்னங்க இது நல்ல தண்ணி தானா? நல்ல தண்ணி தான் போட்டிருக்கு, வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு. குடிச்சு பார்ப்போமா? ஆக்சுவலாக குளிச்சிட்டேங்க, ரொம்ப நல்ல தண்ணிங்க, சூப்பர் க்ளீன் வாட்ரு. குடி தண்ணி தான். 2 வாட்டருக்குள்ளேயும் ஃபுல் பண்ணிட்டேன். நானும் திரும்ப நல்லா குளிச்சிட்டேன். நல்லா எவ்வளோ நேரம் நின்றுருந்தேன்னா ஒரு 1/2 மணி நேரம் நின்றுருந்தேன். என்ன அந்த காற்றுக்கு அப்படி மாறிக்கிட்டே இருந்துச்சு. தண்ணி ஸ்ட்ரைட்டாக விழுகாமல் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருந்துச்சு. அங்கங்கே நாண்டு குளித்தேன். ஆனால் வாழ்க்கையில் இப்படி நான் குளிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலங்க. குளிச்சு முடிச்சாச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு பார்த்தா வெள்ளையாயிட்டேன். திரும்ப அழுக்காக இருந்தேன். பரவாயில்லையே, நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரம் பக்கத்தில் உட்காந்துட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு திரும்ப ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ சேலையும் பேண்ட்டும் போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. சாப்பிட்டாச்சு, வாங்க போகலாம், கிளம்பலாம். குளிச்சுட்டு நடக்கிறது ஜாலியாக தான் இருக்குது. ஆனால் என்ன இப்போ தான் குளித்தேன், அதுக்குள்ளே வேர்வையாக வருது. हाँ ठीक है, नहीं तो सब साथ में लाता हूँ, तो उतर के बाकी के लिए आते टाइम देता हूँ. ओके ओके. லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. இங்கேருந்து திவ்யாகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம டிக்கி போக வேண்டியதான். ஸோ வர வழியில் ப்ரோ லிஃப்ட்டு கொடுத்தாரு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. யுவர் நேம்? My name is Ghazal. யுவர் நேம் இஸ்? Ghazal. கசால் ப்ரோ நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படியே நம்ம போக வேண்டியதான். டிஜி தான் போகிறோம். டிஜி போயிட்டு நம்ம அந்த போட் ஏறி அப்படியே அங்கே போய் இறங்கி அதோட நம்ம வீடியோ முடிச்சிட்டோம். வந்துக்கிட்டே இருந்தோம், நிறைய பேசிக்கிட்டே இருந்தோம். அப்போது இவர் என்ன சொன்னார்னா, இந்த நீங்கள் கேம்ப்பு வாங்குறதுன்னு இருக்கீங்க, நீங்கள் மும்பையில் போய் அதை வாங்குங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப அவுட் சைடாக போயிட்டு அந்த கேம்ப் போட்டு தங்காதீங்க. இப்போ நியர்பை இந்த ஃபாரஸ்ட் ஏரியா அந்த மாதிரி தங்காதீங்க. ஏன்னா சீட்டாஸ் நிறைய இருக்கும். அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்தது தான் நம்ம வ்ளாகில். சிறுத்தைகள் நிறையா இருக்கும். இந்த சீசன் வேறு கரெக்டான சிறுத்தைகள் வர்ற சீசனில் பார்த்து தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா அது வர்ற ஸ்பீடு தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக வரும் அப்படின்றாரு. Because of heavy rain. Oh, okay. Heavy rain, you mean the cheetah is outside? Yeah, they are been spotted on bushy areas. Oh, okay. ஆக்சுவலாக முள்ளம்பன்றி நிறைய இருக்குமாங்க. பொக்கி பைன்றாங்க, முள்ளம்பன்றி நிறைய இருக்குமா இங்கே.
பார்த்து கவனமாக போங்க. ஒரு சின்ன ஊசி மாதிரி அங்கங்கே கிடைக்கும். சப்போஸ் அது அந்த விலங்கு இல்லைன்னாலும் அதோட இது முள் அங்கங்கே கிடைக்கும். நீங்கள் பார்த்துட்டு காலை வைங்க, பார்த்து காலை வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது நம்ம டிக்கி தான் போகணும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லிஃப்ட்டு கேட்கும்போது கொஞ்சம் கம்மியாக தானே கேட்போம். ஸோ அதனால் வந்து திவ்யாகர் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் வந்து என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்களை டிக்கி பக்கத்துலேயே நிப்பாட்டிடுறேன். ஸோ நீங்கள் வேகமாக போய் சேர்ந்துடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, பெரிய ஹெல்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ வெரி தேங்க்ஸ். ஸோ அங்கிட்டு போயிட்டு அப்படியே நம்ம கப்பலில் ஏறி அப்படியே இறங்கணுன்னா முடிஞ்சிச்சு எனக்கு vlog. ஸோ என்னோடய vlog முடிஞ்சு 68வது நாள் முடிஞ்சிச்சு. நான் 69லேருந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சரி, ஓகே, வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்து திவ்யாகர் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். ஜஸ்ட் ஒரு சின்ன கிராமமாக தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிறது தான் வந்து டிகின்ற ஏரியா. டிக்கி இப்போ வரைக்கும் நிப்பாட்டியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க, அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். போயிட்டு அந்த போட்டில் ஏறி அப்படியே ட்ராவல் பண்ணலாம். வந்தாச்சுங்க அந்த போட் ஏரியாக்கு. டிக்கிக்கு போட் வந்துகிட்டு இருக்கான். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதான். பிரதர் வந்து தான் நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. பைக்காக நிப்பாட்டி டிக்கெட் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ ப்ரோ. இவர் நேம் நரேந்திர பிரதர் தான் நம்ம லிஃப்ட் கொடுத்துருக்காரு. போட் வந்துருச்சான், கூப்பிட்றாங்க. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். வாங்க, டிக்கெட்டே வாங்கியாச்சுங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் உட்கார வேண்டியதான். கப்பல் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேம போகணும். எங்க தண்ணியில் எப்படி ஆடுது கப்பல். மேலே போய் உட்கார வேண்டியதான். ஐயோ, ஆடுது இங்கே ஒரு மாதிரி, நிற்க முடியலையே. இங்கே வருங்க, தள்ளாடுறேன். சேஃபாக வந்து உட்காந்தாச்சு. ஆடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த ஆடிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ தான் சாப்பிட்டேன், வர்ற மாதிரி இருக்குது. என்ன சாப்பிட்டேன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த இது ரொட்டி வச்சு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில். அதுதான் ஃபேமஸாக இங்கே. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதான். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ஆப்போசிட்டில் போயிட்டு பவர் பேங்க்கை சார்ஜ் போடணும்னா சார்ஜ் போட்டுட்டு அப்படியே நம்ம இன்றைக்கி இது ஸ்குவிட் கேம் சீசன் 3 வேறு வந்துருக்குல்ல, அதை பார்க்கணும். பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிக்க வேண்டியதான். இன்றைக்கி டே 68. ஓகே, நல்லா போச்சுன்னு சொல்லலாம். நேற்று இந்த மாதிரி போயிருந்தால் நல்லா இருந்துருக்கும். சரி, ஓகே. எனிவே நேற்று கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நேற்று எனக்கு பர்த்டே வேறு எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. நல்லா போயிருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி, ஓகே. எனிவே பார்ப்போம். vlog இப்படி தான் இருக்கும் போல் பர்த்டே அப்போ. சரி, ஓகேங்க. ஓகேங்க, இவர் நல்லா தான் ஓட்டினார். லைஃப் ஜாக்கெட் தேவைப்படுமான்னு நினச்சேன். நல்ல வேலை, நல்லா தான் ஓட்டிட்டு அப்படி கீழே இறங்க வேண்டியது. இந்த வீடியோ இதோட நிப்பாட்டிக்கிறேன். அப்படியே இங்கே இந்த ஊர்லேயே வந்து நான் தங்கிட்டு அடுத்த நாள் நான் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.